வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கூட்டத்தில் நின்றும் அனாதையாகவே பார்க்கப்பட்ட ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களை சுற்றி எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நீங்கள் உதவி செய்து கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் உங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் இன்னும் அப்படியே இருந்து கொண்டும் இருப்பீர்கள். சில மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டும் போவார்கள். அதனாலேயே உங்களை மதிக்காமல் எத்தனையோ நபர்கள் உங்களை சுற்றி இன்னும் உருவாகி கொண்டே இருக்கலாம். கும்பம் ராசிக்காரங்களில் மிகப்பெரிய ஒரு பழமை அவங்களின் தனித்துவம்தான். மற்றவர்கள் எல்லாரும் ஆட்டு மந்தையை போல ஒரே பாதையில் செல்லும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் நாம் புது பாதையில் செல்லக்கூடாது என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவீர்கள். உங்களுடைய உடை, பேச்சு, ரசனை, சிந்தனை எல்லாமே இந்த உலகிற்கு புதிதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த தனித்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இவன் யாரோ விசித்திரமானவன், நம்மோடு ஒத்து போகாதவன் என்று உங்களை மெல்ல மெல்ல ஒதுக்கி வைத்து கொண்டே தான் உங்களுடைய உலகம் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சுற்றிலும் 100 மனிதர்கள் இருந்தாலும் உங்களுடைய அந்த பேரறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள்கள் கூட இல்லாமல் கூட்டத்திற்குள் நடுவே நீங்கள் அனாதையாக நின்ற தனிமையின் நாட்கள் உங்களுடைய வாழ்வின் ஆகப்பெரிய ஒரு வேதனைகளை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல வேலையில் மறைமுகமான எதிர்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கலாம். கும்பம் ராசிக்காரங்களை வேலை அல்லது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய திறமைகளை நம்பி முன்னேற முயற்சி செய்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் உங்களை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமான ஒரு தடைகளை உருவாக்க முயற்சிகளை கூட செய்திருப்பார்கள். அந்த முயற்சிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும், எந்த அளவுக்கு தீமைகளை கொடுக்கும் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. அந்த செயல்கள் எல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் அதனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் குறை தேடுவது, உங்களுடைய முயற்சிகளை கவனிக்காமல் விடுவது, உங்களுடைய வெற்றிகளை சிறிதாக காட்ட முயற்சி செய்வது போன்ற அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? உண்மையான திறமை எப்போதும் காலம் செல்ல செல்ல வெளிப்படும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்கு உழைப்பு, பொறுமை, புத்திசாலித்தனமான முடிவுகள் ஆகியவை வெற்றிக்கான முக்கிய காரணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களுடைய பாதையில் எவ்வளவு கவனமாக செல்கிறீர்கள் என்பது தான் மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய அமைதிய பலவீனங்கள் என்று நினைத்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வெற்றியை பார்த்த பிறகு தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது. உங்களுடைய திறமை தாங்க உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்பதை இந்த ஒரு நாளில் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சகோதர வகையில் உதவிகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் நாளை முதல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக நாளைய நாளானது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுத்து எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மன அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்று உள்நாட்டு போரினால் இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் அலைப்பாய்ந்த நாட்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வரப்போகின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் இப்பொழுது குடியேறக்கூடிய ஒரு நாட்கள் மிக அருகில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
தேவையில்லாத பயங்கள் பதற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய வேண்டும். சுதந்திரம் இருந்தும் அமைதி இல்லாத நிலைமைகள் மாறி காலையில் எழும் பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் நகரக்கூடிய ஒரு நாட்களானது வந்துவிட்டது. உங்களுடைய ஆன்மா ஒரு தியான நிலைமைகளை போன்ற அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடையப் போகிறது. அதை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் சில நல்ல தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நண்பர் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல், ஒரு அறிமுகங்கள், ஒரு ஆலோசனைகள், ஒரு புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கும்பம் ராசிக்காரங்களுக்கு அறிவு மற்றும் தொடர்புகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் யாருடன் நெருக்கமாக பழக வேண்டும் என்பதில் கவனம் என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள அதிகமாகவே தேவை. உண்மையாக உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய மனிதர்களை அடையாளம் காண வேண்டும். உங்களுடைய கனவுகளை புரிந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஆதரவாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே இருப்பார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக நாளைய நாளானது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுத்து எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மன அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்று உள்நாட்டு போரினால் இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் அலைப்பாய்ந்த நாட்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வரப்போகின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் இப்பொழுது குடியேறக்கூடிய ஒரு நாட்கள் மிக அருகில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தேவையில்லாத பயங்கள் பதற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறைய வேண்டும். சுதந்திரம் இருந்தும் அமைதி இல்லாத நிலைமைகள் மாறி காலையில் எழும் பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் நகரக்கூடிய ஒரு நாட்களானது வந்துவிட்டது. உங்களுடைய ஆன்மா ஒரு தியான நிலைமைகளை போன்ற அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடையப் போகிறது. அதை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். நண்பர்கள் மூலம் பயனுள்ள தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் சில நல்ல தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நண்பர் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல், ஒரு அறிமுகங்கள், ஒரு ஆலோசனைகள், ஒரு புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள